உச்ச நீதிமன்றத்தில் அபிஷேக் மனு சிங்வி பொன்முடிக்கு ஆஜராகி வாதாடுகிறார். எலெக்ஷன் வருது, இவர் எம்எல்ஏ அமைச்சராகலாம் இருந்தவர், அதனால தண்டனையை நிறுத்தி வைங்க. ஆனா ஆனரபிள் இஸ் லார்ட்ஷிப் என்ன பண்ணாரு? ஆனரபிள் தேர் லார்ட்ஷிப் தமிழக லஞ்ச ஒழிப்பு துறைக்கு பதிலளிக்க நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. தமிழக லஞ்ச ஒழிப்பு துறை யார் கையில் இருக்கு? ஆனரபிள் சிஎம். அப்ப தமிழக அரசு இவருக்கு தண்டனை கொடுத்தது சரின்னு சொல்லுமா, தவறுன்னு சொல்லுமா? இதுதான் $1 மில்லியன் கொஸ்டின். இப்ப ஏடிஎம்கே இருக்காங்க பாருங்க, அவங்க போய் ஒரு அப்ளிகேஷனை ஃபைல் பண்ணி எங்களை பார்ட்டியா சேர்த்துக்குங்க அப்படின்னு பொன்முடிக்கு எகெயின்ஸ்டா அவங்க பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும். ஏடிஎம்கே ஃபைல் பண்ணுமா? மிஸ்டர் அண்ணாமலை ஐபிஎஸ் ஊழலுக்கு எகெயின்ஸ்டா தானே அவர் இருக்காரு. ஏன் அவர் அண்ணாமலை போய் ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ண வேண்டியதானே? பொன்முடியின் வழக்கு ஷியோமோட்டோ வழக்குக்கு தலைமை நீதி ஒப்புதல்லாம் பெறணும் அப்படின்னு மெட்ராஸ் ஹைகோர்ட் பதிவாளர் ஜெனரல் அவர் ரிப்போர்ட் கொடுத்துட்டாருன்னா இப்ப ஷியோமோட்டோ எடுத்த கேஸ் எல்லாமே சட்டவிரோதமா ஆயிடும் இல்லையா? ஒரு 10% ஏதாவது தீர்ப்பு மாறுவதற்கான வாய்ப்போ இல்ல தண்டனை காலம் குறைக்கப்படுவதற்கான வாய்ப்போ இருக்கு. அந்த 2 years அப்படிங்கிறதுனால தான் இவருக்கு இந்த பதவி இழப்பு. அதே 1 year அப்படின்னு கம்யூட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க 2 பேரும் சிறைக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வழக்கு சுப்ரீம் கோர்ட்ல பதியப்படும் வரை மெட்ராஸ் ஆனரபிள் ஹைகோர்ட் விலக்கு கொடுத்துட்டாங்க. பதிஞ்ச பின்னாடி இந்த மேல்முறையீடு விசாரணைக்கு வருவதற்கு முன்பாக விலக்கும் பெற்று விட்டார்கள். ஆனா ஒரு கால் சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? as usual, thank you so much. சார், அதாவது நேற்று நம்மளோட அரசியல் வட்டாரத்தில் ஒரு டாக் போகுது என்னென்னா, பொன்முடி அவர்களோட வழக்கு திருப்பி வருது, கோர்ட் அதை எடுக்க மறுக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக உண்மையிலே அந்த வழக்கில் நடக்கிறது என்ன சார்? உச்சநீதிமன்றத்தில் என்ன நடக்குது சார் இப்போ? அதாவது ஒரு வழக்கு அவருக்கு தண்டனையான வழக்கு, இன்னொரு வழக்கு தன்னிச்சையாக எடுத்த வழக்கு. இந்த தண்டனை பெற்ற வழக்கில் தான் அன்றைக்கு இருந்து ஏடிஎம்கே மேல்முறையீடு பண்ணாங்க. அந்த வழக்கு 2 கோர்ட்டுக்கு 3வது ரவுண்ட்ஸ் லிட்டிகேஷனுக்கு வந்திருக்கு இப்போ நம்ம சுப்ரீம் கோர்ட்டு. இதில் முதல்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, நான் இல்னஸில் இருக்கேன், ஏஜ் ஆயிடுச்சு, எம்எல்ஏ மினிஸ்டர் போஸ்ட் எல்லாம் ஹெல்டு பண்ணதுனால எனக்கு சரணடைவதிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் அப்படிங்கிற பெட்டிஷனை மூவ் பண்ணாங்க. ஆல்ரெடி ஆஸ் வி ஹவ் டிஸ்கஸ்ட் இன் அவர் ஏர்லியர் எபிசோடில் அது ஆனரபிள் சதீஷ் சந்திர சர்மா லார்ட்ஷிப் அவர்கிட்ட வந்தது. அவர் என்ன பண்ணார்னா, 3 years தானே தண்டனை, அதுவும் சாதாரண சிறை தண்டனை, 50 lakhs ஃபைன் அமௌண்ட்லாம் கட்டித்தீங்களா இல்லையான்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு சரண் அடைவதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டது. அது உங்களுக்கு 496 of 2024, அதாவது டைரி நம்பர். அதில் எக்ஸம்ஷன் ஃப்ரம் சரண்டர் ஆனதுக்கப்புறம் இந்த வழக்கை நீங்கள் ரெகுலர் பெஞ்சுக்கு பட்டியலிடுங்கன்னு ஹானரபிள் மிஸ்டர் ஜஸ்டிஸ் சதீஷ் சந்திர சர்மா உத்தரவு போட்டிருந்தார். அந்த வழக்கு நார்மலாக சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் வச்சிங்களேன், மிஸ்சலேனியஸ் டே அப்படின்னா அது மண்டே அண்ட் ஃப்ரைடே தான் எப்போதும். சில நாட்களில் சுப்ரீம் கோர்ட்டை ரெகுலர் பண்ணுவாங்க. அந்த நாளில் தான் ஃப்ரெஷ் அட்மிஷன் கேசஸ் லிஸ்ட் ஆகும். அந்த அளவில் உச்ச நீதிமன்றத்தில் ஹானரபிள் தேர் லார்ட்ஷிப் மிஸ்டர் ஜஸ்டிஸ் அபய் எஸ் ஓகா அண்ட் ஆனரபிள் இஸ் லார்ட்ஷிப் மிஸ்டர் ஜஸ்டிஸ் உஜ்ஜால் புயான் அவர்கள் அமர்வில் இந்த வழக்கு வந்தது. எஸ்எல்பி கிரிமினல் நம்பர் 78999790 அப்படின்னு நினைக்கிறேன் ஆஃப் 2024. அகர்வாலான்னு ஒரு பிரதர் அட்வொகேட் தான் ஃபைலிங் கவுன்சில். அதில் அபிஷேக் மனு சிங்வி காங்கிரஸ் எம்பியாக இருந்தார் இல்லையா, அவர் தான் பொன்முடிக்கு ஆஜராகி வாதாடுகிறார். அவர் என்ன சொல்கிறாருங்கிறத கேளுங்க. எலெக்ஷன் வருது, 2024 பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் வருது, இவர் எம்எல்ஏ அமைச்சராகலாம் இருந்தவர், அதனால் தண்டனையை நிறுத்தி வைங்க.
இதுதான் சப்மிஷன். சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டின் ஆஃப் லாவெல்லாம் அவர் எடுத்து பேசலைங்க. இந்த தீர்ப்பில் என்ன இல்லீகாலிட்டி இருக்குது, என்ன இன்ஃபர்மிட்டி இருக்குன்னெலாம் பேசலை அவர். இதெல்லாம் நாங்கள் நோட்டீஸ் அனுப்புகிறோம், லஞ்ச ஒழிப்புத்துறை பதில் தாக்கல் பண்ணட்டும், அதுக்கப்புறம் நம்ம யோசிக்கலாம். இப்போ தண்டனையிலிருந்து விதிவிலக்கு அளிக்க முடியாது. நீங்கள் சரணடைய வேண்டாம், அது வேணால் கண்டினியூ ஆகட்டும், அந்த விலக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இப்போ தண்டனையை நிறுத்தி வைக்க முடியாது. ஏன்னா அரசியல் வட்டாரத்தில் எதிர்பார்க்கப்பட்ட வழக்கு மட்டும் கிடையாது. அவருக்கு அப்பீரான அட்வொகேட்ஸ்லேருந்து பல சட்ட வல்லுநர்கள் என்று சொல்லிக்கொள்ளும் பல பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவர் தரப்பில் எப்படி நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே வாங்கிடுவோம், சஸ்பெண்ட் ஆயிரும். ஏன்னா ஹானரபிள் இஸ் லார்ட்ஷிப் டாக்டர் ஜி ஜெயச்சந்திரன் தான் அந்த வழக்கில் தண்டனை கொடுத்துருக்காரு. அவர் இந்த வழக்கு பதியப்பட்ட காலத்தில் சட்டத்துறை செயலாளராக இருந்தவர். அதனால் இது ஒரு பயாஸ், லேட்டன் பயாஸ் அப்படிங்கிற வாதத்தெல்லாம் நாங்கள் எடுத்து வைப்போம். இந்த ஜட்ஜ்மெண்ட் ஒரு செகண்டு கூட நிற்காது அப்படின்லாம் எல்லோரும் சொல்கிறது. நான் அன்றைக்கி ஏர்லியர் எபிசோட்லேயே எல்லா அதாவது நம்ம ரைட்ஸுங்க, ஒரு நீதிமன்றம், அடுத்த நீதிமன்றம், அடுத்த நீதிமன்றம், கடைசி நீதிமன்றம் நமது உச்ச நீதிமன்றம், அது நம்ம சுப்ரீம் கோர்ட். நானும் 14 இயர்ஸாக அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். வி நோ வெரி வெல். இது எல்லாரும் சொல்கிறது தான். கடைசியில் என்னாச்சு, குப்புற விழுந்தாலும் மீச விட்டலன்னு சொன்ன கதை மாதிரி தண்டனையை நிறுத்தி வைக்க முடியாது அப்படின்னு கிளியராகவே சொல்லிட்டாங்க. ஸோ சென்டென்ஸ் அண்ட் கன்விக்ஷன் ஹேஸ் நாட் பீன் சஸ்பெண்டட், நெய்தர் சஸ்பெண்டட் என்ன நாட் அந்த லிஃப்ட்டும் பண்ணலை, நார் ஸ்டேட். அப்போ என்னாச்சு, இவருடைய அந்த பதவி பறிப்பு அப்படிங்கிறது இன்னும் தொடர்கிறது. ஸோ அவர் எம்எல்ஏயாக தொடர முடியாது, பறிக்கப்பட்டது, நீக்கப்பட்டது, இன்னி வரையும் வேலிடாக இருக்குது, மறுபடியும் அமைச்சராக முடியாது. சார் இதுக்கப்புறம் இந்த வழக்கு எந்த திசையில் போகுது சார்? இப்போ இதில் எனக்கு என்ன பெரிய ஒரு டவுட் வருதுன்னா, எனக்கு ஏற்கனவே ஒரு எபிசோடில் மோர் தென் ஒரு 25,000 வியூவர்ஸ் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் ஏன் ஒரு கேவியட்லாம் ஃபைல் பண்ணி நீங்கள் ஏன் எகெயின்ஸ்டாக போகக்கூடாது அவருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எல்லாத்துக்கும் நம்மளே போயிட்டுருக்க முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஹானரபிள் தேர் லார்ட்ஷிப்ஸ் அஜய் ஓகா அவர்களும் உஜ்ஜால் புயான் அவர்களும் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை யார் கையில் இருக்குது? ஹானரபிள் சிஎம், ஹானரபிள் லா மினிஸ்டர். டிவிஎஸ்சியுடைய கண்ட்ரோல் அப்படிங்கிறது யார் கண்ட்ரோலில் இருக்குது? அப்போ இந்த தமிழக அரசு இவரை விடுவித்தது சரி அப்படின்னு சொல்லுமா, இவரை விடுவித்தது தவறு அப்படின்னு சொல்லுமா, இவருக்கு தண்டனை கொடுத்தது சரின்னு சொல்லுமா, தவறுன்னு சொல்லுமா? இதுதான் $1 மில்லியன் கொஸ்டின். அன்றைக்கு என்ன பண்ணீங்க, அந்த வழக்கில் இங்கே நடைபெற்றால் ஆட்சி கட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேராசிரியர் ஹானரபிள் மிஸ்டர் அன்பழகனை வச்சு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கர்நாடகா கொண்டு போனீங்க. ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமி வழக்கு இங்கே நடக்கக்கூடாதுன்னு பாண்டிச்சேரி கொண்டு போனாங்க இல்லையா? அப்போ இந்த வழக்கில் இதே லஞ்ச ஒழிப்புத்துறை பதில் மனு தாக்கல் செய்தால் எப்படி இருக்கும்? இது கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இதில் பயாஸ் இருக்காதா? சட்டத்துறை செயலாளராக இருந்து பின்னால் ஹானரபிள் உயர்நீதிமன்ற நீதிபதியானவர் தண்டனை கொடுத்துட்டாருன்னு புலம்புறீங்க, ரைட்டு. இப்போ டிவிஎஸ்சி தானே
ரிப்ளை ஃபைல் பண்ணணும். உண்மையிலேயே நீங்கள் ஆனஸ்டாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும், டிவிஎஸ்சிஐ கண்ட்ரோலில் இருக்குங்க, எங்கள் மினிஸ்ட்ரியில் அமைச்சரவையில் சீனியர் மினிஸ்டராக இருந்திருக்கார் அவர் இப்போ கான்விக்ட் தண்டனை பெற்றிருக்காரு, அதனால் நாங்கள் இந்த வழக்கிலேருந்து விலகிக்கிறோம். ஒன்று நீங்கள் சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஸ்பெஷலாக அப்பாயின்ட் பண்ணுங்கள், இல்லை வேறு ஸ்டேட்டு அட்வொகேட்ஸ் அப்பீராக சொல்லுங்கள் நீங்கள் சொல்லியிருக்க வேண்டியது தானே. ஏன் நீங்கள் சொல்லலை? இதில் இப்போ ஏடிஎம்கே இருக்காங்க பாருங்கள், அவங்க போய் ஒரு அப்ளிகேஷனை ஃபைல் பண்ணி இம்ப்ளீட் பண்ணி இன்டர்வென் பண்ணி எங்களை பார்ட்டியாக சேர்த்துக்குங்க அப்படின்னு பொன்முடிக்கு எகெயின்ஸ்டாக அவங்க பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும். ஏடிஎம்கே ஃபைல் பண்ணுமா? பண்ணாது. ஏன்னா அங்கே வளர்மதியோட ஷியோமோட்டோ கிரிமினல் ஆர்சி இருக்குது. ஓ பன்னீர்செல்வம் அவர் ஏடிஎம்கே இல்லைன்னா கூட அவர் ஏடிஎம்கே தான் மினிஸ்டராக இருந்திருக்காரு, சிஎம்மா. அவருடைய ஷியோமோட்டோ கிரிமினல் ஆர்சி இருக்குது. சரி, அவங்கள தான் விடுங்க. வேறு யார் தமிழ்நாட்டில் ஃபைல் பண்ணணும்? மிஸ்டர் அண்ணாமலை ஐபிஎஸ் ஊழலுக்கு எகெயின்ஸ்டாக தானே அவர் இருக்கார். ஏன் அவர் அண்ணாமலை போய் ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ண வேண்டியது தானே? பண்ணலையே இது வரைக்கும். இனிமையாவது பண்ணுவாரான்னு பார்க்குறேன். இந்த இன்டர்வியூவை பார்க்குற அண்ணாமலையாவது ஐபிஎஸ், எஸ் இவர் உண்மையிலேயே வருமானத்திற்கு அதிகமாக சொத்தை சேர்த்திருக்கிறார், மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் பர்ஃபெக்ட்லி கரெக்ட், அதில் எந்த விதமான சட்ட சிக்கலும் இல்லை, கோளாறுகளும் இல்லை, தண்டனையை நீங்கள் உறுதிப்படுத்துங்க அப்படின்னு அண்ணாமலை ஐபிஎஸ்க்கு சவால் நான் விடுறேன். அவர் ஃபைல் பண்ணார்னு வச்சிங்களேன், அவர் உண்மையிலேயே ஊழலுக்கு எதிராக போராடுபவர்கள், ஊழலுக்கு எதிராக போராடும் தலைவர் நான் ஒத்துக்கிறேன். நான் ராயல் சல்யூட் மட்டும் அடிக்கலை, அவர் கட்சியில் வேணாலும் நான் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன். செய்வாரா? இப்போ நம்ம தான் ஃபைல் பண்ணால் யோசிக்க வேண்டியிருக்கு பல விஷயங்கள். வேறு யாருமே ஃபைல் பண்ணல, இது நானும் பார்த்தேன். இப்போ நான் மூவ் பண்ணுறது அப்படின்னா யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அதனால் இப்போ அடுத்த விசாரணை அப்படின்னு வரும் பொழுது ஹானரபிள் சிஎம் தலைமையில், ஏன்னா அவர் தானே ஹோம் மினிஸ்டர், தமிழக காவல்துறை தலைமையில் இருக்கக்கூடிய, சட்டத்துறை தலைமையில் இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை பொன்முடிக்கு எதிராக பிரமாண வாக்கு மூலம் தாக்கல் செய்யுமா, பொன்முடிக்கு எதிராக பதில் மனு தாக்கல் செய்யுமா, ஆதரவாக தாக்கல் செய்யுமா அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சார், அதே மாதிரி பொன்முடி அவர்கள் இந்த வழக்கிலிருந்து தப்பிக்க ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, அதில் அவருக்கு ஆஜரான அட்வொகேட்ஸ் ஒரு சில கிரவுண்ட்ஸ் எடுத்தார். அவர் என்ன கிரவுண்ட்ஸ் எடுத்தார் அப்படின்னா, அதாவது இந்த மனைவி விஷாலாட்சி அண்ட் இவருடைய இதெல்லாம் நாங்கள் இன்கம் டேக்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணிட்டோம், இதெல்லாம் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மற்ற பிஸ்னஸ்லேருந்து வந்த வருமானம் தான், அதனால் தனித்தனியாக கணக்கிட்டிங்கன்னா இவ்வளோ வராது அப்படிங்கிற கிரவுண்ட்ஸ் எல்லாம் எடுத்தாங்க. ஆனால் ஆனரபிள் இஸ் லார்ட்ஷிப் டாக்டர் ஜி ஜெயச்சந்திரன் அவர்கள் என்ன பண்ணார், லார்ட்ஷிப் அவர் க்ளீனாக அந்த தண்டனை கொடுக்கும்போதே சொன்னார். என்ன சொன்னார்னா, லாவில் என்ன இருக்கோ ஆஸ் பர் லா பிரகாரம் தான் நான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கேன். அக்கார்டிங் டு மீ ஆஸ் பர் லா நான் எல்லாத்தையும் எக்ஸாமின் பண்ணி தான் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் எனக்கு மேலே ஒரு நீதிமன்றம் இருக்குது, சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்றத்தில் பார்த்துங்க அப்படின்ட்டார். அதனால் இவர் இங்கே எடுத்த இந்த கிரவுண்ட்ஸ் இங்கேயே டெனை ஆயிடுச்சு, இங்கேயே தள்ளுபடி செய்யப்படுறது. அந்த கிரவுண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணலை, இன்க்ளீன் பண்ணலை. அது இன்க்ளீன் பண்ணி அக்செப்ட் பண்ணி தான் பரவாயில்ல. அதோடு இல்லாமல் இன்னொன்று ஒரு கேட்டார், நாங்கள் ஸ்ட்ரைட்டாகவே கிரிமினல் அப்பீல் போயிடுறோம், நீங்கள் லீவு கொடுங்கன்னார். லீவும் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு. அதனால் அவர் ஸ்ட்ராங்காக இருக்கார். அதனால் என்னை போன்ற சுப்ரீம் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுற நாட் ஒன்லி தமிழ் நாட் அட்வொகேட்ஸ், ஆல் ஸ்டேட் அட்வொகேட்ஸ், ரெகுலர் ப்ராக்டிஸில் ஆக்டிவ் ப்ராக்டிஸில் உள்ள அட்வொகேட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு 10% ஏதாவது தீர்ப்பு மாறுவதற்கான வாய்ப்போ இல்லை தண்டனை காலம் குறைக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. இப்போ இந்த 2 years அப்படிங்கிறதுனால தான் இவருக்கு இந்த பதவி இழப்பு. அதே 1 year அப்படின்னு கம்யூட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன்,
அவர் அந்த பதவி இழப்பு அப்படிங்கிறது வராது. அந்த 1 இயர் அவர் சர்வ் பண்ணி தான் ஆகணும். பட் 1 இயர் அவர் வந்து ஜெயிலுக்கு போனாருன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பதவி இழப்பில் போயிடும் இல்லையா? அதனால் 3 இயர்ஸ் அப்படிங்கிறது ஒரு 10 to 15% சதவீதத்தில் தண்டனை காலங்கள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதே ஒழிய மெட்ராஸ் ஆனரபிள் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ரத்து செய்யப்பட்டு விழுப்புரம் நீதிமன்றம் பண்ண மாதிரி விடுதலை செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது மிகவும் அரிதாகவே காணப்படுகிறது. சார், அதே மாதிரி இன்னொரு சந்தேகம் அந்த வட்டாரத்தில் வருது. என்னன்னா, பொன்முடி அவர்கள் மீது இருக்கும் மற்ற வழக்குகள்லாம் என்ன நிலையில் இருக்குது சார்? இப்போ இந்த ஷியோமோட்டோ பற்றி இப்போ சப்ஸ்டான்ஷியல் கொஷின் ஆஃப் லா, அதாவது வந்து சட்டத்திலேயே வந்து மிக 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 அரிதான ஒரு கேள்வியை சுப்ரீம் கோர்ட் எழுப்பியிருக்காங்க. ஹரி ரிஷிகேஷ் ராய் ஹானரபிள் லார்ட்ஷிப்பும் அண்ட் பி.கே. மிஸ்ராவும் எழுப்பியிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹானரபிள் சிங்கிள் ஜட்ஜ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் தன்னிச்சையாக இந்த வழக்குகள், அதாவது பொன்முடி, தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன், ஐ பெரியசாமி, வளர்மதி, OPS, இல்லை KKSSR தான் பெட்டிஷன் தாக்கல் பண்ணார். அது விசாரணைக்கு வந்தது. ஷியோமோட்டோவாக எடுப்பதற்கு முன்பாக தலைமை நீதிபதியிடம் கன்சென்ட் வாங்கினாரா, ஒப்புதலை பெற்றாரா அப்படின்னு பிப்ரவரி 5 மெட்ராஸ் ஹைகோர்ட் ஹானரபிள் பதிவாளரை வந்து பதில் மனு தாக்கல் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஒரு ஷியோமோட்டோ கிரிமினல் ரிவிஷன் எடுக்கக்கூடிய ஒரு சீனியர் மோஸ்ட் ஹானரபிள் ஜட்ஜ் லார்ட்ஷிப்புக்கு வந்து இதெல்லாம் தெரியாதா? ஆனால் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அந்த கேள்வியில் ஒரு கால் நமக்கே தெரியாமல், சட்டங்கிறது ஒரு ஓஷன் தானே இல்லையா? இல்லை தலைமை நீதி ஒப்புதல்லாம் பெறணும், அவரோட கன்சென்ட் வேணும் அப்படின்னு மெட்ராஸ் ஹைகோர்ட் பதிவுத்துறை தலைவர் பதிவாளர் ஜெனரல் அவர் வந்து ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாருன்னா, இப்போ ஷியோமோட்டோ எடுத்த கேஸ் எல்லாமே என்ன ஆகிடும்? சட்டவிரோதமாக ஆகிடும் இல்லையா? அதான் நேற்று ஏற்பப்பட்ட இது யாருக்குமே வந்து அதாவது பார்த்திங்கன்னா இந்த KKSSR வழக்கு தான் வந்து பெரிய வழக்கு. ஷியோமோட்டோ ஆலந்தூர் பாரதி நான் போவேன்லாம் பெருசாக சொன்னார், அவரெல்லாம் போகல, இவர் தான் போயிருக்கார். அந்த வழக்கோட தீர்ப்பை பொறுத்து தான் பொன்முடியோட அடுத்த வழக்குடைய நிலைமை தெரிய வரும் அப்படின்னு நான் சொல்கிறேன். டு யூ கேட்ச் மை பாயிண்ட்? ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட்டை, அதாவது நார்மலாக பொதுநல வழக்குன்னு எடுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹானரபிள் ஜட்ஜ் வந்து ரோட்டில் போயிட்டுருக்கார். ரோட்டில் அவர் வந்து ட்ராவல் பண்ணும்போது ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அவர் கண்ணில் படுது, பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் அக்ரீவ் ஆகிருக்கு, பட்டிருக்காங்க அப்படின்னா அதை ஷியோமோட்டோவா தன்னிச்சையாக அவர் எடுத்துகிட்டு ரீஷார்ட்டை சொல்லி சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணிடுவாங்க. ஏன்னா பொதுநல வழக்குன்னா 2 நீதிபதிகள் தான். இது நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இப்போ ரிட்டையர் ஆன ஹானரபிள் ஜஸ்டிஸ் என் கிருபாகரன் வந்து இந்த மாதிரி பல வழக்கில் அவர் வந்து அவரே எடுத்திருக்கார். அவரே எடுத்துருவாருங்க. அவர் சிங்கிளாக இருந்தாலும் என்ன பண்ணுவார்னா தலைமை நீதி ரெஃபர் பண்ணிடுவார். இந்த பொதுநல வழக்குக்கு வந்து இது பொருந்தும். ஆனால் தன்னிச்சையாக எடுக்கப்படுகின்ற வழக்குகளுக்கு இது பொருந்தாது. ஸோ KKSSR வழக்கு வந்து மீண்டும் பிப்ரவரி 5 விசாரணைக்கு உச்சநீதிமன்றத்தில் வருது. அதில் ஹானரபிள் ஹரி ரிஷிகேஷ் ராயும் P.K. மிஸ்ரா லார்ட்ஷிப் முன்னாடி மெட்ராஸ் ஹைகோர்ட் பதிவாளர் ஜெனரல் மிஸ்டர் ஹானரபிள் ஜோதிராமன் வந்து ரிப்ளை ஃபைல் பண்ணணும். அவர் வந்து ஷியோமோட்டோ வழக்குக்கு வந்து சீஃப் ஜஸ்டிஸ் தலைமை நீதிபதி, அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் ஹானரபிள் தலைமை நீதிபதியுடைய ஒப்புதல் வேண்டுமா, இசைவு வேண்டுமா அப்படிங்கிறத அவர் ஃபைல் பண்ணுற பிரமாண வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் அடுத்த வழக்கு பொன்முடியின் வழக்கு செல்லும். அதனால் நம்ம 5ஆம் தேதி வரை வெயிட் பண்ணுவோம். பொன்முடி மற்றும் அவரது மனைவிக்கு சிறைக்கு செல்ல வேண்டுமா இல்லது விலக்கு அளிக்கப்படுமா? அப்படி இருந்துச்சுன்னா இது ஃப்யூச்சரில்
பொன்முடி அரசியல் வந்து என்ன நிலைமையில இருக்கும் சார்? அதாவதுங்க, இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் அவங்க 2 பேரும் சிறைக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வழக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் பதியப்படும் வரை மெட்ராஸ் ஆனரபிள் ஹைகோர்ட் விலக்கு கொடுத்துட்டாங்க. பதிஞ்ச பின்னாடி இந்த மேல்முறையீடு விசாரணைக்கு வருவதற்கு முன்பாகவே விலக்கும் பெற்றுவிட்டார்கள். எஸ்டர்டே என்ன பண்ணாங்க, நேற்று இல்லை இந்த அப்பீல் முடிகிற வரையும் விலக்கு அளிக்கப்பட்டது, அந்த விலக்கு வந்து கண்டினியூ ஆகும், எக்ஸ்டெண்ட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரு கால் ஹானரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட் டாக்டர் மிஸ்டர் ஜஸ்டிஸ் ஜி ஜெயச்சந்திரன் அவர்கள் தீர்ப்பு வந்து அப்பல்ட் ஆகி உறுதி செய்யப்பட்டால், கன்ஃபார்ம் ஆனால் அடுத்த செகண்டே 2 பேரும் அவங்க ஜெயிலில் போய் 3 வருட சிறை வாசனை, சாதாரண சிறை தண்டனையை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அப்போ அனுபவிச்சாங்கன்னா அவருடைய அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் டார்க்காக தான் ஆகும். ஸோ தேங்க்யூ சார். நன்றி சார். நன்றி, மிக்க நன்றி.